தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2/10/2015 வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 2:30 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு கார்த்திகை விரதம், காந்தி ஜெயந்தி, பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாள், உலக அகிம்சை தினம் ஆகிய 4 விழாக்கள் இன்றைக்கு இருக்கின்றன. காந்தி ஜெயந்தி என்பதனாலே அகிம்சையை போதித்தவர், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்காக பாடுபட்டவர். அண்ணல் காந்தியடிகளின் நினைவை நாம் போற்ற வேண்டும். நாட்டை பாதுகாப்பதற்கு நாமும் முயற்சிக்க வேண்டும். நாட்டுப்பற்று மிக்கவர்களாக நாமும் வாழ வேண்டும். அதே நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களையும் நினைவு கொள்ள வேண்டும். அவரை பற்றி கவியரசு கண்ணதாசன் குறிப்பிடுகின்ற பொழுது சொல்லுவார், பொன்னை நாடார், பொருளை நாடார், தான் பெற்ற அன்னையையும் நாடார், அனைத்தொன்றும் தான் நாடார், நாடொன்றை நாடித்தன் நலமொன்றும் நாடாத நாடாரை நாடென்றார், நாடினேன் காணாத பதிலை யான் கண்டேன் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உத்தமர் காமராஜர் அவருடைய நினைவு நாள். அவரை நாம் போற்றி வழிபட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கார்த்திகை விரதம், கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றாக இணைகின்ற நாளிலே நாம் கந்தப்பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து வழிபட்டால் வந்த வாய்ப்புகளெல்லாம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் சொன்னார்கள், 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் என்று. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் அஞ்சுகின்ற முகம் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் 6 முகம் தோன்றுவானாம். எப்படி என்று சொன்னால், 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் இணைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். முருகா என்று நீங்கள் சொல்ல வேண்டுமாம். முருகு முருகு என்று சொல்லி உருகு உருகு என்று சொல்லுவார் வாரியார் சுவாமிகள். எனவே வேலை வணங்குவதே வேலை என கொண்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நற்பலன்கள் கிடைக்கும். 5 முகம் தோன்றில் என்றால் நீங்கள் ஏற்றுகின்ற குத்து விளக்கிலே 5 முகம் இருக்கின்றது. அந்த 5 முகத்திலும் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். 5 வகை எண்ணெய் ஊற்றி, 5 வகை திரி போட்டு, 5 வகை தானியங்களை வைத்து, 5 வகை பழங்கள் நெய்வேத்திய பொருளாக வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டால் 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். 6 முகப்பெருமான் உங்கள் எதிரிலே வருவார். எனவே முருகா என்று நீங்கள் ஒரு முறை சொன்னால் இன்றைக்கு 1000 முறை சொல்லியதற்கு சமம். கிழமையும் வெள்ளி, அள்ளி கொடுக்கின்ற சுக்கிரனுக்கு வந்த நாள். எனவே இன்றைக்கு அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள். மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு அகலும். தொழில் வளர்ச்சி மேலோங்கி இருக்கும். தொல்லையிருந்த எதிரிகள் விலகுவார்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும். இன்று வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள். வீட்டு தேவைகளெல்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளிலே லாபம் கிடைக்கும். அஞ்சல் வழியில் கூட அனுகூல தகவல் உண்டு. வரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் நாள். கடல் தாண்டி வரும் செய்தி காதணிக்க செய்யும். ராசிநாதனோடு சுக்கிரன் இணைந்திருப்பதால் பூமி யோகம் உங்களுக்கு உண்டு. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். கடகராசி நேயர்களே, தொழிலில் லாபம் 2 மடங்காக உயரும் நாள். தொல்லை தந்தவர்கள் எல்லாம் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். ராஜநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை அடுத்த கணமே செய்து முடிப்பீர்கள். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். குரு மங்கள யோகம் இருப்பதால் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இல்லத்திற்கு தேவையான விலையுந்த பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பயணத்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். கன்னிராசி நேயர்களே, சோதனைகளை வென்று சாதனை படைக்கும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உடன்பிறப்புகளின் வழியே ஏற்பட்ட பிணக்குகள் அகலும்.
நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்று இந்த இல்லத்தில் நடைபெறப் போகிறது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கவலைகள் தீர கந்தப்பெருமானை வழிபட வேண்டிய நாள். காசு பண புழக்கத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படும். வாங்கல் குடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் அமைதியை கடைப்பிடித்து ஆனந்தம் காண வேண்டிய நாளாகவே இந்த நாளை கருத வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களே, வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாள். வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் இருமடங்காக உயரும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சியில் லாபம் கிடைக்கும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவி செய்வார்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாராட்டும் புகழும் கூடும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். அது மட்டுமல்ல, கார்த்திகை நட்சத்திரம் என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் வள்ளிமண்ணாளனை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உதிரி வருமானங்கள் பெருகும் நாள். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசுபவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் மாற்று சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் கூட தென்படுகின்றன. அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். மகர ராசி நேயர்களே, தடைகள் அதிகரிக்கும் நாள். நீங்கள் இன்றைக்கு எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. குழந்தைகளாலும் கலக்கம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களாலும் கலக்கம் ஏற்படலாம். சொத்துக்களை விற்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். உதவிக்கரம் நீட்டுவதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். எனவே எதையும் யோசித்து செய்வது நல்லது. மனக்கலக்கம் அதிகரிக்கும் இந்த நாளில் மாற்றுக்கருத்துறையோரின் எண்ணிக்கை கூடுதலாகவே இருக்கும். எனவே முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும். கும்பராசி நேயர்களே, வாழ்க்கை துணை வழியே வரவு வந்து சேரும் நாள். வளர்ச்சி கூடும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பலம் பெற்ற கிரகங்கள் 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றன. எனவே திருமண முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. வரன்கள் வாயில் கதவை தட்டிவிட்டு சென்று விட்டது என்ற கவலை இன்றைக்கு அகலும். வரன்கள் இன்றைக்கு முடிவடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். உடன்பிறப்புகள் கூட உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. மீனராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழும் நாள். அன்பு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோக உயர்வு பற்றிய ஒரு நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அம்பிகை வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுங்கள். ஆறுமுகப் பெருமான் வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.